ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு டார்கெட் டிஎன்பிஎஸ்சி பை ஜேக்கப்ஸ் கிரேட் பாயிண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. ஸோ நான் இதுல என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு ஸ்டோரியை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் பாத்தீங்கன்னா போன எஸ்ஐ தேர்வு, பொதுவா எஸ்ஐ தேர்வு நான் எழுதுறது கிடையாது. ஒரு 2 வாட்டி கிளியர் பண்ணியிருக்கேன் ரிட்டர்ன். போன வாட்டி எழுதும் போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சரி, நான் தேர்வு டைம்ல மாணவர்கள் எப்படி அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுவாங்க, சரி நமக்கும் ஒரு லாஸ்ட் அட்டம்ப்ட், ஏஜும் பாராயிரும், சும்மா எழுதி பார்க்கலாம், நம்ம எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்ம பிசிக்கலும் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பிசிக்கல் போவேனா, நமக்கு பிசிக்கல் போய் நம்ம ஹைட் இருக்காது அப்படின்லாம் இது பண்ணேன். நான் போன வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமை நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ இந்த எக்ஸாம் ரொம்ப கடினமா இல்லை. ஏன்னா நம்ம குரூப் 1 குரூப் 2 கிளாஸஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றது 12ஆம் வகுப்புக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கேள்விகள் தான் வரும். அதுல இந்த எக்ஸாம் நான் எப்படி கிளியர் பண்ணேன், எதனால எனக்கு அதுல அதிகமான மார்க் வந்துச்சு, ஏன் ரிஜெக்ட் ஆனேன், இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான், ஒரு நல்ல ஒரு கதை தான். ஸோ எக்ஸாம் காலையில போகும்போது ஃபர்ஸ்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ்ல அது குவாலிஃபைங் பேப்பர் தான். அதுவும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ஈஸியா பாஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்தோம்னா எல்லா கொஸ்டினும் தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சில கேள்விகள் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. அதை எதிர்பார்த்த மாதிரியே கேள்வித்தாள் அந்த ஸ்டாண்டர்ட்லயும் இருந்துச்சு. ஓகே, ஏதோ ஒண்ணு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ரிசல்ட்டும் போட்டாங்க. ஸோ ரிசல்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பேஜ் நான் அவங்க கூட ஷேர் பண்றேன். ஓகே, நம்ம கிளியர் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நானும். பாத்தீங்கன்னா மரிய ஜேக்கப் ராஜா 61 மதிப்பெண், அதாவது 70 மதிப்பெணுக்கு 61 மதிப்பெண், 140 கேள்வி, ஒவ்வொரு கேள்விக்கு அரை மார்க். அப்படின்னா 70 கேள்வியில 18 கேள்வி 140ல தவறு பண்ணிருக்கும். அப்படின்னா 122 கேள்விகள் சரியா விடை அளிச்சிருக்கும் அப்படின்றதான் அங்க இது. ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும், 61, அதுல சில 61.5 தான் கொஞ்சம் அதிகமாவே மதிப்பெண் இருக்கு. ஸோ நான் இதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அதுதான் கதையே இருக்கு. இதுக்கு செலக்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க, பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது பிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்டியூரன்ஸ் டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க, 1500 மீட்டர் ஓடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த கிளைம்பிங், ரோப் கிளைம்பிங்லாம் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ மதுரையில அந்த போலீஸ் ஏர் கேம்ப்ல தான் அந்த இது கொடுத்துருந்தாங்க. நான், என்னோட மனைவி, என்னோட குழந்தை 3 பேரும் நாங்க கார்ல கிளம்பி மதுரை போயிருந்தோம். மதுரை போயிட்டு அங்க ஒரு நண்பர் வீட்டுல நாங்க தங்கியிருந்தோம். ஸோ தங்கிட்டு நான் மட்டும் இதுக்கு போயிருந்தேன், செலக்ஷனுக்கு போயிருந்தேன். கிரவுண்ட்ல காலையில இருந்தே உட்கார வச்சிருந்தாங்க. பயங்கரமான ஒரு அனுபவம் அது. காலையில இருந்தே உட்கார வச்சு மத்தியானத்துக்கு மேல ஆயிடுச்சு. எதுக்கு அந்த ஹைட் வெயிட் எல்லாம் செக் பண்ணி இது பண்றதுக்கு எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு பேட்சா போயிட்டே இருக்காங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம், இந்த மாதிரி மதுரை மாவட்டம், இந்த மாதிரி சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பேட்சா போயிட்டு இருக்காங்க. ஒரு பேட்ச் 1500க்கு போறாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு நாள்ல 1500 மட்டும்தான், அந்த ஒரு டெஸ்ட் மட்டும்தான், என்டூரன்ஸ் டெஸ்ட் மட்டும்தான் முடிச்சாங்க. ஸோ மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் ஆகும்போது தான் எனக்கு ஹைட் டெஸ்ட் பண்றதுக்கு போறோம். ஹைட் டெஸ்ட் பண்ண போறது எனக்கு கிட்டத்தட்ட தெரியும், நம்ம 170 கிடையாது, பட் ஆனா அந்த பார்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்தோம்னா 169.5 அப்படின்னு சொல்லி மேக்சிமம் எவ்வளவு இது பண்ண முடியும். நான் என்னன்னா மேக்சிமம் தலையை தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சா, ஒருத்தர் அதை மெஷர் பண்ணக்கூடிய போலீஸ், தம்பி ஹைட் எல்லாம் இருக்கீங்க, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தலையை கீழே குனிங்க அப்படின்னா, குனிஞ்சு பார்த்தா 169.5 அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்கு தான் தெரியுமே, நம்ம கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான், பரவாயில்ல, ஸோ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தவங்க உசுப்பேத்தி விடுறாங்க, தம்பி நீங்க இதை ரீக்ளைம் பண்ணும், நீங்க அங்க மேடம் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்க ரீக்ளைம் பண்ணுங்க அப்படின்னா. பெரிய எல்லா பதவியில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் அந்த செலக்ஷன்ல இருந்தாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள்ல இருந்து எல்லாம் அவ்வளவு போலீஸ் அதிகாரிகள் அங்க இருந்தாங்க. ஸோ கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. கிளைம் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஹைட்டுக்கு அந்த கிளைம் பண்றதுக்கு போகும்போது திரும்ப கிளைம் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கம்மியாயிடுச்சு. ஏடா 169.5 இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரிங்க நான் கிளம்புறேன், நான் கிளம்பட்டுமா, நான் வந்ததை சரி மதுரையை சுத்தி பார்த்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லாம் பார்த்துட்டு போயிடலாம், ஜிகிர் தண்டாலாம் குடிச்சிட்டு போலாம்,
அப்படின்னு சொல்லி கண்ணகே கிளம்பலான்னு சொல்லி வெயிட் பண்ணா, இல்ல இல்ல எல்லாரும் கிளம்பும் போதுதான் சாயந்தரம் தான் உங்களுக்கு அந்த நீங்க பிசிக்கலி ஃபிட் இல்லைன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்து தான் அனுப்பிச்சு விடுவோம்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் விட்டாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லாம் பார்க்க முடியல, ஜிகிர் தண்டா பட் பிடிக்க முடிஞ்சது. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது கூட என் கூட நிறைய நண்பர்கள் அன்னைக்கு வந்து கிடைச்சாங்க. அந்த குள்ளநரி கூட்டம் மாதிரி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க, ப்ரோ உங்க மார்க் வந்து எனக்கு இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், எனக்கு 59 தான் 57 தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருந்தாங்க. பட் நிறைய பேர் அதுல போஸ்டிங்கும் வாங்கினாங்க. பயங்கரமான ட்ரைனிங் எடுத்திருந்தாங்க. அந்த 1500 ஓடுறவங்க எல்லாம் அந்த குள்ளநரி கூட்டம் மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாங்க, எங்க ஸ்பீட் அப் பண்ணும், எங்க பிடிக்கணும், எங்க இது பண்ணும். சில பேர்லாம் அந்த எக்ஸ் ஆர்மி மேன்லாம், சில பேர்லாம் அந்த என்டூரன்ஸ் எல்லாம் காட்டும் போது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த 1500 அவங்க ஓடும்போது விடாம நான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த டைம் லிமிட்டுக்குள்ள ஓடுறதுக்குலாம் சில பேர் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அன்னைக்கு பாக்குறதுக்கு. உண்மையிலே அந்த அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் நல்லவேளை நான் அது போனேன். அந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். எப்படி இந்த அடுத்தது நம்மளோட எக்ஸாம் எஸ்ஐ நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த எஸ்ஐ நோட்டிபிகேஷன்ல எப்படி வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணலாம், இந்த எஸ்ஐக்கு என்ன போஸ்டிங் போட்டிருக்காங்க, எவ்வளவு போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கலாம். எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்து 4ஆம் தேதி நேத்தைக்கு வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த எஸ்ஐ பதவி அப்படின்றது நிறைய பேருக்கு கனவா இருக்கும். நம்மளோட மாணவர்களும் நிறைய பேர் எஸ்ஐ இருக்காங்க, எஸ்ஐ ஆயிருக்காங்க, இன்னும் ஆவாங்க. ஸோ நிறைய பேர் இப்பவும் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐ தேர்வு வந்து இந்த 7ஆம் தேதியில இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 3ஆம் தேதி லாஸ்ட் டேட். கரெக்ஷன் வந்து 13ஆம் தேதி. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, சீக்கிரமா கொடுத்துருவாங்க. 1299 வேகன்சி இருக்குங்க. ரிசர்வேஷன் படி இந்த வேகன்சிஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கப்படும். 53 ஷார்ட் ஃபால் வேகன்சி போன வாட்டி ஃபில் ஆகாததும் கொடுத்துருக்காங்க. இதுல ஆண்கள் வந்து 909, அதாவது ஏஆர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாதிரி தாலுக்ல வந்து 654 இருக்கு. நல்ல போஸ்டிங்ஸ்க்கு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. கட்டாயமா இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். டிகிரி முடிச்சிருக்கணும், 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சில இதுல ஷார்ட் ஃபால் வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ல தான் இருக்கு. அதே மாதிரி உமன்லையும் ஷார்ட் ஃபால் இருக்கு அப்படின்றதே பாக்குறோம். இது வந்து சேலரி வந்து நல்ல சேலரி கிடைக்குங்க உங்களுக்கு. நல்ல ஒரு பேக்கேஜ்லேயே ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல பேக்கேஜ். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்னால இட் வில் பி ரியலி குட் சேலரி. உங்களுக்கு 40,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ இட் வில் பி ரியல் குட் பேக்கேஜ். நம்மளோட மாணவர்கள் நிறைய பேர் எஸ்ஏ இருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி படிச்சிருக்கணும், 10+2+3. இது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். டிகிரி முடிச்சிருக்கணுங்க. ஏஜ் வந்து 30 வயசு இருக்கணுங்க. 30 வயசுக்கு உள்ளாடி இருக்கணும். அதாவது நம்மளுக்கு 20ல இருந்து 30 வயசுக்கு உள்ளாடி இருக்கணும். அதாவது பிசி எம்பிசிக்கு வந்து 32 வயசும், எஸ்சி எஸ்டிக்கு 35 வயசும், டிரான்ஸ்ஜெண்டருக்கு 35 வயசும், டெஸ்டிடியூட் விடோவுக்கு 37 வயசும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, சிஏபிஎஃப் இதுலலாம் இருந்தக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரிலாம் இருந்தவங்களுக்கு 47 இயர்ஸும், டிபார்ட்மெண்டல் கோட்டால ஆல்ரெடி, ஆமா டிபார்ட்மெண்டல் கோட்டால இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா ஓடினாங்க போன வாட்டி. அது யோசிச்சே பார்க்க முடியல, எப்பா இப்படி ஓடுறீங்களப்பா அப்படின்ற மாதிரி சூப்பரா ஓடினாங்க. அதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா ஆச்சரியமாவும் இருந்துச்சு. நல்ல சில பேர்லாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டாங்க. சில பேர் வந்து அதுல கஷ்டப்பட்டு உளுந்து கிடைக்காம போனவங்க இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த இதுல எல்லாம் உங்களுக்கு கம்யூனல் ரிசர்வேஷன் உங்களுக்கு தெரியும். ஓப்பன்ல 31, மீதி 69% ரிசர்வேஷன் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ஓப்பன் கோட்டால 419 டிபார்ட்மெண்டல் கோட்டா, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கோட்டாஸ்லாம் நீங்க இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். 10% வந்து ஏற்கனவே சர்விங் போலீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவங்க, ரிட்டையர்டு, இல்லைன்னா வந்து மெடிக்கல் இன்வால்டேட்டட், இப்போ இறந்தவங்க, இந்த மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு வார்டு வாய்ப்பு இருக்கு. சரியான வாய்ப்பு, அவங்களும் அதை பயன்படுத்திக்கலாம். அது பொதுவாகவே 10% கொடுப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அந்த வாய்ப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு 7% இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அவங்க நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட்பால், பாஸ்கெட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், அக்வாட்டிக்ஸ், அத்லெட்டிக்ஸ், ஹார்ஸ் ரைடிங், ரைஃபிள் ஷூட்டிங், சிலம்பம், இதெல்லாம்
இருக்கக்கூடியவங்க ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. SDAT இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதுவும் கொடுத்துருக்காங்க. இது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். PSTM தமிழ் மீடியத்தில் டிகிரி படிச்சீங்கன்னா 20% உங்களுக்கு கோட்டா இருக்கு. டெஸ்டிடியூட் விடோ, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், ஃபீமேல் கோட்டால வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இங்கதான் மெயின் மேட்டர் வருது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 100 மதிப்பெண்கள். ஸோ மெயின் எக்ஸாம் வந்து 70 மதிப்பெண் தான். ஸோ டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு தனியா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இதுதான் நான் சொன்னேன். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இதெல்லாம் அடுத்தது நமக்கு நடக்கக்கூடியது. முதல்ல வந்து என்டூரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். வைவா வாய்ஸ் இன்டர்வியூ வந்து 10 மார்க். இன்டர்வியூலேயே நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய மார்க் வாங்கி அதனால போஸ்டிங் வாங்கினவங்களாம் இருக்காங்க. ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து 5 மார்க் வந்து, அதாவது சர்டிபிகேட் எக்ஸ்ட்ராலாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஸ்பெஷல் மார்க் இருக்கு. ஆக மொத்தம் 100 மார்க்கு எக்ஸாமுங்க 70. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி டெஸ்ட் 15, 85 பிளஸ் 10 பிளஸ் 5. சில பேருக்கு 95 தான் எழுத முடியும். ஆனால் ஸ்பெஷல் மார்க்ஸ் இருக்காது. இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா 40%, 100க்கு 40 கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா போதும். நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. செகண்ட் பேப்பரை வந்து அப்பதான் கரெக்ட் பண்ணுவாங்க. ஜெனரல் நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் வந்து 40 மார்க், அதாவது 80 கொஸ்டின் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். ஜெனரல் நாலேஜ்னா உங்களுக்கு தமிழ்ல இருந்து தமிழ் வரைக்கும் சில இடத்துல கேட்பாங்க. பிளஸ் வந்து இங்கிலீஷ் கேட்பாங்க, ஹிஸ்டரி, சயின்ஸ், எக்கனாமி, ஜியாகிரபி இந்த மாதிரி போட்ட இடங்கள் கேட்பாங்க. 60 கேள்விகள் அப்ஜெக்டிவ் டைப். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பி, இது வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இந்த இடத்தை தாங்க டாமினேட் பண்ணணும். இந்த இடத்துல 60 கேள்விக்கு 60 அடிச்சே ஆகணும். இங்க ஒரு தப்பு பண்ணக்கூடாது. இந்த இடம் தான் உங்களோட SI தேர்வுல, இந்த இடமும் பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ல போதுமான அறிவு வேணும். அதான் உங்களோட SI எக்ஸாமை வந்து கிளியர் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேரால் 60க்கு 60 போட முடியும். மேபி 60க்கு 57, 58 கூட போட முடியும். ஆனா டைம் மேனேஜ்மெண்ட்ல விட்டுருவாங்க. டைமை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் SI பேப்பரை பார்த்து அதே மாடல்ல நம்பர்ஸை மாத்தி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. அவ்வளவுதான் சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இதுல. இங்க 60க்கு 60 அப்படின்னா இங்க 30 மார்க் இங்க அடிச்சே ஆகணும். இங்க 40 மார்க்ல நீங்க வேணா இங்க கொஞ்சம் ஒரு எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கலாம். நீங்க வந்து நீங்க ஒரு 5 கொஸ்டின்ல இருந்து 10 கொஸ்டின் வந்து தப்பு பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு 35 மார்க் 30 மார்க் கட்டாயம் எடுக்கணும். இங்க 30 மார்க் எடுத்தே ஆகணும். இங்க ஒரு 35, 32ல இருந்து 35 மார்க் எடுத்தே ஆகணும். இங்க வந்து ஒரு 66 கொஸ்டினாவது நீங்க மினிமம் கரெக்டா போடணுங்க. 66 கொஸ்டினாவது கரெக்டா போடணும். இங்க வந்து 30 கொஸ்டினும் கரெக்டா போடணும். அதுதான் உங்களோட டாஸ்கா இருக்கணும். இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். 30 கொஸ்டினா 60 கொஸ்டின் நான் சொல்றேன். 126 கொஸ்டின் நான் சொல்றேன். நான் போன வாட்டி 122, 23 கேள்விகள் சொல்றேன். 22 கேள்விகள் சொல்றேன். நீங்க அது மேல வாங்கணும் இந்த வாட்டி. ஸோ இங்க இங்க வந்து அப்படின்னா நீங்க 60 கேள்விக்கு 60 கேள்வி போட்டே ஆகணும். இங்க வந்து 80 கேள்விக்கு மினிமம் 66ஆவது போடணும். மினிமம் நான் சொல்றேன். அதுக்கு மேல போடுறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா இந்த 60க்கு 60 வந்து கட்டாயமா போட்டாதான் உங்களுக்கான வாய்ப்பே இருக்கும். ஏன்னா மேக்ஸ் வந்து சர்டனிட்டி, இதுதான் ஆன்சர்ன்றது தெரியும். ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஒவ்வொரு கேள்விக்கும் அரை மார்க்கு, மொத்தம் 2.5 மணி நேரம். டைம் மேனேஜ்மெண்ட் தான் இந்த எக்ஸாம்லயே ரொம்ப முக்கியங்க. மேக்ஸ் எல்லாம் டைமுக்குள்ள பண்ண முடியாதவங்க இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபைவே கிடையாதுங்க. மேக்ஸ் எல்லாம் டைமுக்குள்ளாடி முடிக்கலன்னா இந்த எக்ஸாமுக்கு அவங்க தகுதியானவர்களே கிடையாது. மேக்ஸ டைமுக்குள்ள முடிக்கிறது தான் இந்த தேர்வோட எஃபிஷியன்சி. சரிங்களா? ரைட். இந்த மேக்ஸை வந்து யார் நல்லா பண்றாங்களோ அவங்களால செமையா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த மெயின்ஸ் 5 டைம்ஸ். 1 out of those who qualify the main written exam, only 5 times the number of notified vacancies will be called for the next time of the selection. எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 5 மடங்கு கூப்பிடுவாங்க அப்படின்றாங்க. அதுல வந்து என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், அந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வைவா வாய்ஸ் இன்டர்வியூ நடத்துவாங்க. ஸோ ஹால் டிக்கெட்லாம் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ அப்படின்னா அந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் மினிமம் பண்ணுவாங்க. மினிமம் வந்து 81 இருக்கணும். எக்ஸ்பான்ஷன்ல இன்ஸ்பிரேஷன்ல இன்னும் ஒரு 5 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாமே வந்து பார்த்து தான் சொல்லுவாங்க. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இது வேற ஒண்ணு, 69.5 இருந்துச்சுன்னா 6 இருந்துச்சுன்னா 69.5 ரவுண்ட் ஆஃப் தான் பண்ணுவாங்க. 69.7 இருந்துச்சுன்னா 69.5.
இந்த 169.8 நான் அப்படின்னா பாத்தீங்கன்னா 0.5 இல்ல 0.3ல தான் மிஸ் ஆயிருக்கு. 169.8 இருந்துச்சுன்னா 117 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ஹைட்டுங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஹைட்ன்றத இந்த டெஸ்ட் முடிச்ச இந்த 2 டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு போவாங்க. அந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட் 1500 மீட்டர் வந்து ஓடணும் 7 நிமிஷத்துல. அதுக்கு கீழே ஓடினாங்க, பயங்கரமா ஓடினவங்களா இருக்காங்க, 6 நிமிஷத்துல ஓடினவங்களா இருக்காங்க, அது கீழே ஓடினவங்க எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 மீட்டரை 2.5 நிமிஷத்துல ஓடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 8 மினிட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ அதுல வந்து மார்க் எல்லாம் போட மாட்டாங்க. முதல் நாள் நல்லா டயர்ட் ஆக்கி அடுத்த நாள் 15 மார்க்கான ரோப் கயர் ஏறுறதெல்லாம் இருக்குல்ல, ரோப் கிளைம்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. மென் கேண்டிடேட்டுக்கு ரோப் கிளைம்பிங். ஸோ 5 மீட்டர் வந்து ஏறினா 0 ஸ்டார், 5 மீட்டருக்குல இருந்து 6 மீட்டருக்கு ஏறினா 2 மார்க், அதுக்கு மேல ஏறினா 5 மார்க். லாங் ஜம்ப் இல்லைன்னா ஹை ஜம்ப் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க ஜம்ப்ஸ்ல. ஸோ அதுல வந்து 3.8 மீட்டர்ஸ்னா கம்மி தான். 3.8ல இருந்து 4.5னா 1, 4.5க்கு மேலனா 5 ஸ்டார். இதுல எல்லாம் பசங்க வந்து பெடல் எடுத்துட்டாங்க. ஒரு மாதிரி ஹை ஜம்ப்லாம் 1.20 மீட்டர் அதுக்கு மேல செலக்ட் பண்ணிக்கலாம். எய்தர் இந்த ஜம்ப்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். 100 மீட்டர் வந்து 15 செகண்ட்ஸ்க்கு கீழே பண்ண குவாலிஃபைடே கிடையாது. 13.50 செகண்ட்ஸ் கீழே 100 மீட்டர்ஸ் பண்ணனா அவங்களும் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இந்த ஸ்டார் ரேட்டிங் 5 ரேட்டிங் கொடுப்பாங்க. 100 இல்லைன்னா 400 ஏதாவது ஒண்ணு ஓடிக்கலாம் அப்படின்றத பாக்குறோம். ஸோ கிளைம்ப் ரோப்பை கை வச்சு தான் ஏறணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ்லாம் எஸ்ஐ கொடுத்துட்டு இருக்கோம். யாராவது கிளாஸஸ் தேவை அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ வேற ஏதாவது தகவல் தேவைனாலும் நீங்க கேட்டுக்கலாம். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து லாங் ஜம்ப் இருக்கும், அது மாதிரி த்ரோஸ் இருக்கும், ஷார்ட் பட் இல்லைன்னா கிரிக்கெட் பால் த்ரோ இருக்கும், 100 மீட்டர் ரன் இருக்கும், இல்லைன்னா 200 மீட்டர் ரன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து கவர் பண்ணும். ஸோ முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, பாய்ஸ் பிசிக்கலி நல்லா ஃபிட்டா இருக்கக்கூடியவங்க எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை வந்து நீங்க ரோப் கிளைம்பிங் வரலன்னா அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மற்றபடி உங்களால ரன்னிங்லாம் பண்ண முடியும் அப்படின்னா மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் த எக்ஸாம். சைக்காலஜி பார்ட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களால கட்டாயமா முடியும். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவை, கிளாஸஸ் தேவை அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் தேவை அப்படின்னா கூட நீங்க கேட்டுக்கலாங்க. சரிங்களா? நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டைம்.